இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ். ஏன்னா நம்ம வந்து மாடல், வியூ, டெம்ப்ளேட் இதான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ் தான். இப்ப நேத்தே உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த செஷன் ஆரம்பிச்சு ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ் பத்தி நம்ம செய்ய ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல நீங்க ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிருவீங்க. வாங்க நாளைக்கு பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் நேத்து செஷன்ல கடைசியா நம்ம பேசி முடிச்சிருந்தோம். அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ்னா என்னது? அத பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் உங்களோட HTML கோட நம்ம எதுல எழுதிட்டு இருக்கோம்? views.py ஃபைல்ல எழுதிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? அந்த views.py ஃபைல்ல தான் நம்மளோட HTML கோட் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு இருக்கோம். அது வந்து ஆ ரெக்கமெண்டடான ஒரு ஆப்ஷன் கிடையாது. views.py ஃபைல்ல என்னோட HTML கன்டென்ட் எழுதுறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன் ரெக்கமெண்டட் கிடையாது? பிராக்டிகலாவே இப்போ இங்கேயே பைத்தான் நல்லா தெரிஞ்சவங்க இருப்பீங்க, HTML தெரியாதவங்க இருப்பீங்க. அப்போ ஒரு பைத்தான் டெவலப்பர்ட்ட போய் நீங்க இந்த இடத்துல HTML கோட் எழுதுங்கன்னு சொன்னா, அவருக்கு HTML தெரியாமலே இருக்கலாம். அவர் கோர் பைத்தான்லயே ஒர்க் பண்ணியிருக்கலாம். ரொம்ப காலமா பைத்தான்லயே இருந்திருக்கலாம். அவருக்கு HTML தெரியுங்கிற எக்ஸ்பெக்டேஷனே தப்பு. அப்போ வெப் டிசைனிங்க்கு தனியா ஒருத்தர், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தனியா ஒருத்தர். இப்படி டிராவல் பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க. அப்போ டிசைனிங் பார்ட் ஒருத்தருக்கு நல்லா வரும், டெவலப்மெண்ட் நல்லா வரும். 2யும் ஒண்ணா கலந்துக்கிடுறது முதல்ல ஒரு தப்பு. இது வந்து ஈஸியா புரியுறதுக்கு. இன்னொரு ஒரு விஷயம் கோடோட ரீடபிலிட்டி. இப்போ பைத்தான் கோட படிச்சுட்டே வருவோம். இடையில டேக் போடுவீங்க, H1 போடுவீங்க. இந்த மாதிரி வந்து நீங்க கோடோட ரீடபிலிட்டியை வந்து கம்மி பண்ணுவீங்க. பைத்தான் கோடுனா அப்படியே வரிசையா வாசிச்சுக்கிட்டே வந்தா புரிஞ்சிடும். அதுல இடையில பைத்தான் கோடு வரும், கொஞ்சம் HTML கோடு வரும், திரும்ப கொஞ்சம் பைத்தான் கோடு வரும். அப்படின்னா அது கஷ்டம். அப்போ வந்து ஒரு பிரச்சனை கோடோட ரீடபிலிட்டி. ஏன்னா ரீடபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? என்னோட ப்ராஜெக்ட் நாளைக்கு நான் பண்ணல, இன்னொருத்தர் பண்றாருன்னா அவருக்கு புரியணும்ல. அப்போ கோடோட ரீடபிலிட்டி முக்கியம். இது ஒரு பாயிண்ட். இந்த பைத்தான் HTML ஃபைல் அதுல நோ ப்ராப்பர் செப்பரேஷன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கும் பைத்தானுக்கும் HTML ஃபைலுக்குமான செப்பரேஷன் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். மூணாவது, இது ரெண்டை விட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நம்ம போறதே கோட் ரியூசபிலிட்டி தான். அந்த கோட் ரியூசபிலிட்டியை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் கோட் எழுதுவாரு, அதை நீங்க பப்ளிக்னு போட்டு இன்னொரு மெத்தட்ல இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நீங்க இப்ப நம்ம எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? வேற யாரோ டெவலப் பண்ண ஃபங்க்ஷன்ஸ், பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், இன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், ரவுண்ட் ஆஃப் பண்றோம், எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ கோட் ரியூசபிலிட்டி தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட ஹைலைட்டு. அந்த கோட் ரியூசபிலிட்டியை இதை அஃபெக்ட் பண்ணிடும். எப்படி? நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொரு views.py ஃபைல் வைப்பீங்க. அப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்க தனித்தனி கோடு எழுதிட்டே இருப்பீங்களா? அப்ப நீங்க வந்து புதுசா தான் கோடு எழுத வேண்டியிருக்குமே தவிர இப்படியே ஒரே கோடை யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ப்ராப்ளம், இப்ப பேசின ப்ராப்ளம் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு HTML ஃபைல தனியா எழுதுங்கன்னு சொல்ல போறாங்க. புதுசா டெக்னிக்கலா எந்த விஷயம் பண்ண போறது இல்லை. இந்த views.py ஃபைலுக்குள்ள நீங்க HTML கோடு கொஞ்சம் எழுதுனீங்கல்ல, அந்த HTML கோடை எடுத்து தனியா வைங்க. அதுதான் உங்களோட டெம்ப்ளேட். அவ்வளவுதான். இப்ப நமக்கு டெம்ப்ளேட் எழுத தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ HTML கோடு தான் உங்களோட HTML கோடு தான் டெம்ப்ளேட். நீங்க தனியா ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் டெம்ப்ளேட். அந்த HTML ஃபைல நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வார்த்தையை ரெண்டரிங் பண்ணணும். ரெண்டரிங்னா கொண்டு வந்து இறக்குறது. உங்களோட பைத்தான் ஃபைலுக்குள்ள இந்த HTML, இது வரைக்கும் பைத்தானும் HTML ஃபைலும் ஒரே இடத்துல இருக்கு. இப்போ உங்களோட HTML ஃபைல ரெண்டரிங் பண்ணுவீங்க. இப்போ ரெண்டரிங் பண்றதுன்னா என்னங்க சொல்றீங்க? ஒன்றும் கிடையாது. ரெண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெருசா ஒரு வேலையே இருக்காது. அந்த வார்த்தை புதுசுங்கிறதுனால உங்ககிட்ட சொல்றேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஜாங்கோல டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்றது. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகம் இல்லைன்னா இப்போ அதான் பண்ண போறோம். அப்போ அதை பண்றதுக்கு முன்னாடி, இந்த HTML ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஞ்சம் ரீகேப். என்ன ரீகேப்னா, பழைய பைத்தான் கோட் ரீகேப். அதை நம்ம இப்போ பண்ண போறோம். இப்போ நான் இதுல போய்க்கிடுறேன். இதுல போயிட்டு என்னோட பழைய பைத்தான் ஃபைல்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கிடுறேன். இந்த 1.py இருக்கு, இந்த 1.py வச்சுக்கிடுறேன். இந்த 1.py எடுத்து இந்த 1.pyல என்னோட கோர் பைத்தான்ல நான் படிச்சதெல்லாம் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்க்க போறேன். அவ்வளவுதான். இப்போ அதுல என்னென்னலாம் பார்க்க போறேங்கிறது பாருங்க. ரொம்ப ஈஸி. ஒருவேளை அப்போ நம்ம பார்க்கலன்னா கூட கவலைப்படாதீங்க, இப்போ பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல பிரிண்ட் ஆஃப் ஃபைல் _ ஃபைல் _ இதை பிரிண்ட் பண்ணா இந்த 1.py எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்க போறேன். இப்போ இது எங்க இருக்கு? இது வந்து டெஸ்க்டாப்ல இருக்கு. 1.py அப்படிங்கிற ஃபைல். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு போய்க்கிறேன். டெஸ்க்டாப், அதுக்கு போயாச்சு. அதுக்கு போயிட்டு
பைத்தான் 3 1.5 அவ்வளவுதாங்க 1.5. அப்போ பிரிண்ட் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த _ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் பிரிண்ட் ஆகும். லெசன் நம்பர் 1. இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோங்கிறது பின்னாடி சொல்றேன். சரியா? அப்போ இது என்ன பண்ணும்? உங்களோட ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ணும். டு பிரிண்ட் ஃபைல் நேம். நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்துக்கோங்க, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இது ஒன்று கற்றுக்கிட்டோமா? இப்போ பாருங்க, இம்போர்ட் ஓஎஸ். நம்ம வந்து ஓஎஸ்னு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணுறோம். அந்த இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துட்டு இப்போ பாருங்க, பிரிண்ட் ஓஎஸ் டாட் OS டாட்னு கொடுத்து அதோட பாத் என்னங்கிறத பார்க்க போறேன். OS டாட் பாத் டாட் அப்சல்யூட் பாத் அது என்னங்கிறத பார்க்க போறேன். அப்சல்யூட் பாத் ஆஃப் கிவன் ஃபைல் எப்படி _ ஃபைல் அதே தான் _ இப்படி பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போறேன். அப்போ மேல பிரிண்ட் ஆனது ஃபைல் நேம், இங்க பிரிண்ட் ஆக போறது அப்சல்யூட் பாத். அப்போ அப்சல்யூட் பாத்னா என்ன அவுட்புட் வரப்போகுது, என்ன அவுட்புட் வருதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கு? இப்போ ஹோம் முத்து டெஸ்க்டாப் 1.5ங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. அந்த நேமை இது கொடுக்குது. அப்போ அப்சல்யூட் பாத்துங்கிறது அப்சல்யூட் பாத், ஃபுல் பாத். உங்களோட ஃபைல் எங்க இருக்குங்கிற ஃபுல் பாத்தை கொடுக்கும். இது தெரிஞ்சிருச்சா? இதுக்கு அப்சல்யூட் பாத் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் OS.pathல இருக்கு. சரி, இன்னொன்னு காமிக்கிற பாருங்க. இதே மாதிரி இதுலயே பிரிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து OS.path.absolute path கொடுத்தோமா? இப்போ அப்சல்யூட் பாத் கொடுக்கறதுக்கு பதிலாக டைரக்டரி நேம். எனக்கு டைரக்டரி நேமோட வேணும். எப்படி? OS டாட் திரும்ப அதே தான் OS.path.absolute path of _ file _ அவ்வளவுதாங்க. இது கொடுத்தா என்ன நடக்க போகுது? இதோட அவுட்புட் என்னங்கிறது பார்ப்போம். என்ன நடந்திருக்குங்கிறது புரியுதா உங்களுக்கு? மேல டைரக்டரி இப்போ நான் அதாவது இந்த OS.path.absolute pathல இருந்து எனக்கு எல்லாமே வேண்டாம். அதாவது நீங்க ஃபைல் நேமோடு சேர்ந்து மேல பிரிண்ட் பண்றீங்க. எனக்கு அது வேண்டாம். அதுல இருக்கிற டைரக்டரி நேம் மட்டும் வேணும். அப்படின்னா இப்படி OS.path.directory name அப்படின்னு போட்டு நான் எடுத்துக்கலாம். இது புரியுதா? இது வரைக்கும் இந்த 3 இதையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இது வந்து டைரக்டரி எடுக்கிறது, டைரக்டரியோட லொகேஷன் இல்லை டைரக்டரியோட பாத் இதை எடுக்கிறதுக்கு. இது 3ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3ம் நமக்கு யூஸ் ஆக போகுது. எங்க யூஸ் ஆக போகுது தெரியுமா? இப்போ நான் HTML ஃபைல் தான் கொடுக்க போறேன். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல HTML ஃபைலை சேவ் பண்ணுவேன். இப்போ அந்த HTML ஃபைல் எங்க இருக்குங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இப்படி அட்ரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. எப்படி? இங்க கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இப்படி எல்லாம் கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஹார்ட் கோட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தடவை இங்க இருக்கும், இன்னொரு தடவை வேற ஒரு லொகேஷன்ல இருக்கும். அப்போ நான் இந்த மாதிரியான கண்டென்ட்டை எடுத்து அதை என்னோட ஃபைல்ல யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் இங்க கொடுத்துருக்கிற 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எது வேணுமோ நம்ம அதை எடுத்துக்க போறோம். சரியா? இப்போ நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம். அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, எனக்கு இதுல இருக்கிற டெம்ப்ளேட் எங்க இருக்கு, அந்த ஃபோல்டர் எங்க இருக்கு, அந்த ஃபைல் எங்க இருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இது எதுக்கு இதை யூஸ் பண்ண போறோம்? நம்மளோட ஃபைல் லொகேஷனை ஹார்ட் கோட் பண்ண மாட்டோம். அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து கத்துக்கலாம். இப்போ நம்ம வழக்கம் போல இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போயிருவோமா? ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சிடி கொடுத்தாச்சு. இப்போ சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் இங்கே போயாச்சு. இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். என்ன ப்ராஜெக்ட்? என்னோட டெம்ப்ளேட் எல்லாம் நான் கற்றுக்க போறேன். அதனால டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இப்போ எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது? ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்களும் பேரலாம் பண்ணணும்னா பண்ணுங்க. ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், இதானே? ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட். நீங்க எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க, டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட்ஸ் கற்றுக்க போறோம், அவ்வளோதான். அதுக்காக நான் டெம்ப்ளேட் டெமோ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இதான் என்னோட ப்ராஜெக்ட் நேம். டெம்ப்ளேட் டெமோங்கிறதா என்னோட ப்ராஜெக்ட் நேம். இப்போ என்னோட ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. எங்க ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சா நம்ம போய் பார்த்துடலாம்ல. இந்த இடத்துல ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்ல டெம்ப்ளேட் டெமோ அப்படின்னு இங்கே ரெடி ஆயிடுச்சு. டெம்ப்ளேட் டெமோ ப்ராஜெக்ட் ரெடி. ரைட், ஒரு வேலை முடிஞ்சது. ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்ல இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? இப்போ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? அந்த ப்ராஜெக்டோட லொகேஷனுக்கு மூவ் ஆகணும். அப்போ சிடி டெம்ப்ளேட் டெமோ, கரெக்டா? அந்த லொகேஷனுக்கு மூவ் ஆயிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்?
அங்கே ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். கரெக்டா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ண ஸ்டெப் தான். பைத்தான் 3 இல்லை பைத்தான் manage.py manage.pyக்கு போயிட்டு இப்போ டெம்ப்ளேட் டெமோவில் தானே manage.py இருக்கு, அந்த லொக்கேஷனில் தானே இருக்கோம் நம்ம. இங்கே manage.py ஸ்டார்ட் ஆப், என்ன பேர் வைக்கணுமோ நீங்கள் உங்களோட டெம்ப்ளேட் டெமோ, நான் சும்மா டெமோ ஆப் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். சரியா? இப்படி ஒரு அப்ளிகேஷன் நான் ரெடி பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. இது 3 பண்ணிட்டேன். இப்போ நான் டெம்ப்ளேட் டெமோவில் டெமோ ஆப்னு எனக்கு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டெமோ ஆப்பில் அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் use.file, init, admin இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ரைட், இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இந்த 3 ஸ்டெப் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா? முடிச்சுட்டு சொல்லுங்க. ஸ்டெப் 1, done. Oh, step 1, step 2, step 3, டன். இன்னும் 2 பேர் சொல்லுங்க, அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஏன்னா இது காலகாலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டெப் தானே. அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, ஓகே. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ப்ராஜெக்டில் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, அவ்வளோதான். எந்த புது வேலையும் நம்ம செய்யலை. ராஜராஜன், டன். ஓகே, டன். ஓகே, சரி. அப்போ நான் அடுத்த ஸ்டெப் போகிறேங்க. சரியா? இது 3ஐயும் பண்ணிடுங்க. நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். டெம்ப்ளேட் டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்டில் டெமோ ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பில் என்னோட ப்ராஜெக்ட் கிட்ட போய் இந்த அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லணும். எங்கே போய் சொல்லுவீங்க? settings.py இல்லையா? டெம்ப்ளேட் டெமோக்கு போயிட்டு settings.py ஓப்பன் பண்ணுவீங்க. settings.py ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால்ட் ஆப்பில் என்ன பேர் வச்சுருக்கோம்? டெமோ ஆப் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இதை சேவ் பண்ணிடுங்க. அப்போ என்னோட ப்ராஜெக்ட் கிட்ட இதான் நான் வச்சிருக்கிற அப்ளிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் முடிஞ்சுதான். இப்போ எத்தனை? 3 ஸ்டெப் முடிச்சிருக்கோமா? 3 ஸ்டெப் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறதெல்லாம் புது ஸ்டெப்ஸ். இது வரைக்கும் பண்ணிடுங்க. டெமோ ஆப் வரைக்கும் பண்ணிடுங்க. ஆட் பண்ணியாச்சா? இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் டெமோ ஆப் ஆட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நம்மளோட HTML ஃபைலெல்லாம் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அப்போ HTML ஃபைலெல்லாம் தனியாக பிரித்து எடுக்கணும்னா என்ன பண்ணுறது? என்னோட டெம்ப்ளேட் டெமோ அப்படிங்கிற ஃபோல்டர், இந்த இதான என்னோட ப்ராஜெக்ட் நேம். நான் திரும்பவும் காமிக்கிறேன். என்னோட டாக்குமெண்ட்ஸ், ஜாங்கோ ப்ராஜெக்டில் நான் டெம்ப்ளேட் டெமோங்கிற ப்ராஜெக்டில் இருக்கேன். இந்த ஃபோல்டருக்கு போயிருங்க. உங்களோட டெம்ப்ளேட் டெமோ ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போயிருங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. யூஸ்வலாக இந்த நேமில் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த நேமில் தான் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. டெம்ப்ளேட்ஸுங்கிற நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. சரியா? இங்கே தான் நம்ம இனிமேல் நம்மளோட HTML ஃபைல், CSS ஃபைல், இமேஜஸ், இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இந்த டெம்ப்ளேட்ஸில் தான் வைக்க போகிறோம். இல்லை இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் ப்ராஜெக்ட் லெவல் ஃபோல்டரா, அப்ளிகேஷன் லெவல் ஃபோல்டரா? ப்ராஜெக்ட் லெவல் ஃபோல்டர். அப்போ ப்ராஜெக்ட் லெவல் ஃபோல்டர்னா ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம்ல. அப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனி HTML ஃபைல்ஸ் இருக்கலாம்ல. இருக்கலாம். அதனால இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நேமை போட்டு வச்சுக்கோங்க. டெமோ ஆப் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போது டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர், டெமோ ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். ஏன்னா பின்னாடி நம்ம ஒருவேளை நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு தனித்தனி ஃபோல்டர் வச்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். இப்போ இந்த டெமோ ஆப்பில் தான், இந்த டெமோ ஆப் ஃபோல்டரில் தான் நம்ம இனிமேல் நிறைய வேலை செய்ய போகிறோம். அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது, இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர், என்னோட HTML ஃபைல் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட HTML ஃபைல் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ என்னோட அப்ளிகேஷனோட HTML ஃபைல் இதுக்குள்ளே தான் இருக்க போகுதுங்கிறது என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு தெரியணுமா வேண்டாமா? நான் கேட்குறது கரெக்டா? நீங்கள் வந்து settings.py ஃபைலுக்கு போனீங்க.
அப்ளிகேஷனை சொன்னீங்க. அப்ளிகேஷனுக்கான டெம்ப்ளேட் எங்க இருக்குங்கிறது இப்போ முன்னாடி அந்த அப்ளிகேஷனோட பைத்தான் ஃபைல்லையே HTML கோட வச்சிருந்தீங்க. அதனால ப்ராஜெக்ட் கவலைப்படலை. views.py கூப்பிடும். views.pyல நீங்க என்ன HTML கொடுக்குறீங்களோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்க தனியா HTML ஃபைலை வைக்க போறீங்க. அப்போ அந்த HTML ஃபைல் ஃபோல்டர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? இதான் கேள்வி. சொல்லணும் தானே? அதை சொல்ல போறோம், அவ்வளவுதான். எங்க போய் சொல்றது? settings.py ஃபைலுக்கு திரும்பவும் போங்க. settings.py ஃபைலுக்கு போயிட்டு அதுல டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் பார்த்தோமா? இப்போ டெம்ப்ளேட்னு பார்க்க போறோம். அப்போ அந்த டெம்ப்ளேட்ல போயிட்டு டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்கா முதல்ல அதை பார்த்துருவோமா? இதோ இருக்கு. இந்த டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு நான் என்னோட டெம்ப்ளேட் எங்கங்கிறத சொல்ல போறேன். எங்க தெரியுமா? இந்த DIRS டைரக்டரிஸ்னு இருக்கா? இந்த லொகேஷன் இருக்கு பாருங்க, லைன் நம்பர் 58. இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் என்னோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் எங்க இருக்குங்கிறத நான் சொல்ல போறேன். அப்போ டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் எங்க இருக்குங்கிறத எப்படி சொல்லணும்? டைரக்டா இப்போ டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் நேம் இருந்து நான் காப்பி பண்ணி இந்த 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 லொகேஷனை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு தப்பும் கிடையாது. இப்படி கொடுத்துடலாம். இதுதான் என்னோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர்னு. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ண போறோம்னா, இப்ப கத்துக்கிட்டதை அப்ளை பண்ண போறோம். என்ன தெரியுமா? இப்படி கொடுத்தா தப்பு கிடையாது. ஆனா இது ஹார்ட் கோட் பண்ணிருக்கு. நாளைக்கு நீங்க அந்த ஃபோல்டர் நேம் மாத்துவீங்க, இல்ல இந்த ஃபோல்டர் நேம் மாத்துவீங்க. அப்போ உங்களுக்கு எரர் காமிச்சிட்டு இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு ஈஸியான வழி என்ன தெரியுமா? இங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்படி கொடுத்தா தப்பு கிடையாது. ஆனா இது அட்வைசபிள் இல்லை. இப்படி இங்க டைரக்டரிஸ் கொடுத்துட்டு இப்போ டெம்ப்ளேட்டை போய் நம்ம எங்க பண்ண போறோம்? எங்க இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இங்க பாருங்க, ஏற்கனவே அவங்க பேஸ் டைரக்டரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, பேஸ் டைரக்டரி இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நான் இப்போ ஒரு கோடை உங்களுக்கு பாஸ் பண்ணல, ஓஎஸ்ல போயிட்டு நீங்க அப்சல்யூட் பாத் பார்க்கலாம். அதுக்காக இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்னு இந்த இடத்துல எழுதிக்கிட்டேன். வேற எதுவும் பண்ணல. லைன் நம்பர் 14ல இம்போர்ட் ஓஎஸ்ன்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? இப்போ நான் வந்து பேஸ் டிஐஆரை காப்பி பண்ணி பேஸ் டிஐஆர் 2 அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் டிஐஆர் 2ல ஓஎஸ் டாட் பாத் டாட் டிஐஆர் நேம் ஆஃப் எதோட லொகேஷன்? ஓஎஸ் டாட் பாத் டாட். கரெக்டா? எனக்கு எதோட லொகேஷன் வேணும்? டிஐஆர் நேம் ஆஃப், அங்க கொடுத்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓஎஸ் டாட் பாத் டாட் அப்சல்யூட் பாத் ஆஃப் அண்டர்ஸ்கோர் ஃபைல். இந்த ஃபைல் இப்போ நீங்க வச்சிருக்கிற ஃபைல், இந்த ஃபைலோட லொகேஷன் என்ன, அதோட டைரக்டரி என்ன, அதை பேஸ் 2 அண்டர்ஸ்கோர் டிஐஆர் பேஸ் அண்டர்ஸ்கோர் டிஐஆர் 2ல ஸ்டோர் பண்ணிட்டேன். சரியா? இங்க பிராக்கெட்ஸ்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமா? பண்ணியிருக்கோம். சரியா? இப்படி இந்த லைன் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ என்னோட டெம்ப்ளேட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த ஃபோல்டர், இந்த settings.py இருக்கிற ஃபோல்டர் இதெல்லாம் தான். இங்க பாருங்க, settings.py எங்க இருக்கு? Django ப்ராஜெக்ட், டெம்ப்ளேட் டெமோ, டெம்ப்ளேட்ஸ் டெமோ, settings.py இருக்கு. எனக்கு இந்த settings.py இருக்கிற ஃபோல்டர் நேம் தான் வேணும். இந்த ஃபோல்டருக்கு இந்த ஃபோல்டருக்கு முந்தின ஃபோல்டர் நேம் இந்த இடத்துல, இந்த ஃபோல்டர் லொகேஷன் என்னங்கிறது வேணும். அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல தான் என்னோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் இருக்கு. அதுக்கான கோடு தான் இது. அதுக்கான கோடு தான் இந்த பேஸ் 2 இப்படி டைரக்டரி நேம். நீங்க இந்த ஃபைல் இருக்கிற டைரக்டரி, அந்த டைரக்டரி இருக்கிற டைரக்டரி. புரியுதா? டெம்ப்ளேட் டெமோல settings.py இருக்கிற டைரக்டரி. அப்ப அப்படின்னா இந்த லொகேஷன் கிடைக்கும். கரெக்டா? இந்த லொகேஷன் கிடைக்கும். இந்த லொகேஷன் இருக்கிற டைரக்டரி அப்படின்னா இந்த கடைசி இது போயிடும், இந்த லொகேஷன் கிடைக்கும். அங்கதான் என்னோட டெம்ப்ளேட் டெமோக்கான டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் இருக்கு. அதுதான் இப்போ என்னோட பேஸ் டைரக்டரியா பேஸ் 2 அப்படின்னு வச்சிருக்கேன். அந்த பேஸ் 2 தான் இப்போ என்னோட டெம்ப்ளேட் டைரக்டரி. வேணா நீங்க உங்களுக்கு ரொம்ப இது குழப்பமா இருக்கு, என்ன சொல்றீங்கன்னு புரியலன்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்த்துக்கோங்க. சரியா? பின்னாடி நான் சும்மா இங்கே ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்க பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஐடியா கிடைச்சாலும் கிடைச்சிடும். இப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டெம்ப்ளேட் டைரக்டரியில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? os.path.join அப்படின்னு கொடுக்க போறேன். எதை ஜாயின் பண்ண போறேன்? இது ரெண்டையும், என்னோட பேஸ் டைரக்டரி 2வையும் அதுக்கு பக்கத்துல டெம்ப்ளேட்ஸ். ஏன்னா டெம்ப்ளேட்ஸ் தான் என்னோட ஃபோல்டர் நேம். அது ரெண்டையும், அதாவது சுருக்கங்க, ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணி கொடுக்க போறேங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர்னு ஒன்று இருக்குல்ல,
இந்த லொக்கேஷனை அன்டைட்டில்டு ஃபோல்டரா என்னதுங்க, ஓகே அது பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் அப்படிங்கிற லொக்கேஷனை நான் இங்கே கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் இவ்வளோ வேலையும் செய்கிறேன். புரிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க, புரியலைன்னா 2 தடவை பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை போய் கொடுக்க போகிறேன். எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? ஆப்னா இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் கொண்டு போய் கொடுக்கணும். டெம்ப்ளேட்னா டெம்ப்ளேட்டில் போய் கொடுக்கணும். டெம்ப்ளேட்டில் போயிட்டு இந்த இடத்துல DARSல போயிட்டு உங்களோட டெம்ப்ளேட் _dir அப்படிங்கிறத கொடுத்தா போதும். புரியுதா? இப்போ நான் ஆட் பண்ண லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்கள் இந்த லைன் தான் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லைன் நம்பர் 14ல் இம்போர்ட் OSன்னு கொடுத்துருக்கேன். 2 முறை டைரக்டரி நேம் வேண்டுமா? அதுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க. அதுக்கப்புறமா பேஸ் DIR2 ஒன்று எடுத்திருக்கேன். அது 2 தடவை டைரக்டரி எடுக்கிறது, எனக்கு அதுக்கு முந்தின டைரக்டரி வேணுங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன். அது சந்தேகமாக இருந்தால் கீழே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைலை மட்டும், இதான் பைத்தான் ஃபைல் தானே, அப்போ இந்த ஃபைலை மட்டும் நீங்கள் தனியாக ரன் பண்ணால் அவுட்புட் பார்த்துடலாம்ல. settings.pyங்கிறது சாதாரண ஒரு பைத்தான் ஃபைல் தானே. இந்த பைத்தான் ஃபைலை மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இதோட அவுட்புட் என்ன, டெம்ப்ளேட் DIRல என்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துடலாம். இது 3ஐயும் கொடுத்துட்றீங்களா? இது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் இதில் எந்த சேஞ்சும் இருக்காது. இது 3ஐயும் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டு டெம்ப்ளேட்ஸில் DIRஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு என்னோட டெம்ப்ளேட் DIR நேமை நான் கொடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இல்லை வேணால் கமெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டெம்ப்ளேட் DIR அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். யாருக்கும் புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. இது வரைக்கும் முடிச்சுட்டு சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு இது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட்டு அதுக்குள்ளே வந்து டெமோ ஆப்னு ஒன்று கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்னொரு டெம்ப்ளேட் அதுக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே மறுபடியும் டெமோ ஆப் அப்படிங்கிற சேம் பேர்லேயே ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெமோ ஆப்னு கொடுத்தீங்க, டெம்ப்ளேட்ஸுங்கிற நேமில் தான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்குள்ளேயும் டெமோ ஆப்னு ஒன்று கிரியேட் பண்ண சொன்னீங்க, அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே. அதுக்குள்ளே தானே? ஆமாம் ஆமாம், அதுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சாதாரண ஃபோல்டர் நேம் தான். ஓகே, நானே ரீநேம் பண்ணணும். இதில் நம்ம இதில் என்ன வேணாலும் நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். நான் சொன்னது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். யூஸ்வலாக இப்படி கொடுப்பாங்க, தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான நேம்ஸ் கொடுப்பாங்க, அதுக்காக சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் ஃபாலோ பண்ணுறதுல எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? எதுவும் கஷ்டம் இருக்கா? புதுசாக எதுவும் பண்ணலை. புதுசாக பண்ண ஸ்டெப்ஸை உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். என்னோட ஸ்க்ரீனில் அந்த ஃபைல்ஸை காமிக்கிறனாலும் காமிக்கிறேன். எந்தெந்த லைன் நம்பருங்கிறதெல்லாம் சொல்கிறேன். லைன் நம்பர் 14 நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். லைன் நம்பர் 18 ஆட் பண்ணியிருக்கேன். 18, 19, 20, 18, 19, 20 3ஐயும் பண்ணியிருக்கேன். பின்னாடி டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு DIRஸில் template_dir சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு டெம்ப்ளேட் DIR template_dir அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? அப்போ அடுத்து போகலாம். சரியா? அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ தான் நம்மளோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் போய் நம்ம ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? திரும்பவும் காமிக்கிறேன். உங்களோட ப்ராஜெக்டில் டெம்ப்ளேட் டெமோ தான் உங்களோட ப்ராஜெக்ட். அதில் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே டெமோ ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபோல்டருக்கு போங்க. அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு இனிமேல் இந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் HTML ஃபைலை வைக்க போகிறீங்க. இதுதான் உங்களோட டெம்ப்ளேட். இதுக்குள்ளே வைக்க போகிற HTML ஃபைல் தான் டெம்ப்ளேட். அப்போ எனக்கு HTML கோடே தெரியாதே, நான் என்ன பண்ணுறது? எனக்கு பைத்தான் தான் தெரியும், HTML கோடே தெரியாத என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண வேண்டாம், நெட்டில் தேடுவோம், அவ்வளோதான். ஏதாவது W3 ஸ்கூல்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்களா? சாம்பிள் HTML கோட் அப்படின்னு அடித்தா ஏதாவது ஒன்று வரும், அதை எடுத்துக்கலாம். W3 ஸ்கூல்ஸில் தான் போய் நிற்கிது. இங்கேருந்து ஏதோ ஒரு HTML டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைலை எடுத்துக்கலாம். ஒன்றுமே தெரியாது எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதை எடுத்துக்கலாம். HTML ரொம்ப கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் சும்மா நானாகவே தான் ஒன்று டைப் பண்ண போகிறேன். எப்படி? HTML ரொம்ப பேசிக்காக HTML ஹெட், டைட்டில், பாடி இவ்வளோதானே இருக்கணும். டைட்டில், இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்.
டைட்டில் சின்னதாக வச்சுக்கலாமா? சரி இப்படியே இருக்கட்டும். இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட். ஏன்னா டெம்ப்ளேட் தான் நம்மளோட HTML ஃபைல் தான் நம்மளோட டெம்ப்ளேட். இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். என்னோட ஓகே ஹெட்டை முடிச்சிருவோமா? ஹெட்டை முடிச்சு விட்ருவோம். பாடி ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது பாடியில் ஒரு கண்டென்ட் வழக்கம் போல் H1ல ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டு வச்சுக்கலாமா? மார்க் யூ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது HTML வேறு ஏதாவது தெரியும்னாலும் அதையும் அப்ளை பண்ணி பாருங்க. HTML இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா செப்பரேட் HTML ஃபைல் இஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டு வச்சுட்டேன். சும்மா நமக்கு புரிகிறதுக்காக. அவ்வளோதாங்க. பாடியை க்ளோஸ் பண்ணிடுவோம். HTMLையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். மீது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. HTMLையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுதான் உங்களோட HTML ஃபைல். இந்த கண்டென்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை சேவ் பண்ணணும். .htmlனு சேவ் பண்ணணும். எங்கே நீங்கள் எங்கே உங்களோட ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க? டெம்ப்ளேட் டெமோவில் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர், அது உள்ள டெமோ ஆப். இங்கே போய் உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ அதில் சேவ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் abc.html அப்படின்னு இதை சேவ் பண்ணிக்கிறேன். என்னோட HTML ஃபைலோட நேம் வந்து abc.html. இது எங்கே இருக்கு? இந்த லொக்கேஷனில் இருக்குது. என்னோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே டெமோ ஆப்புக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சு காப்பி பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்களும் மறந்துடாமல் .htmlனு சேவ் பண்ணிடுங்க. மோஸ்ட் ஆஃப் டெவலப்பர்ஸ் யூஸ் DuckDuckGo சர்ச் இன்ஜின். வை இட் ஹேஸ் எனி அட்வான்டேஜ்? எனக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் DuckDuckGo யூஸ் பண்ணுறது தெரியாது. கூகுள் மேலே உள்ள வெறுப்பில் DuckDuckGo யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். DuckDuckGo கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரி, இது பண்ணிட்டு சொல்கிறீங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியுதுல்ல? HTML ஃபைலை தனியாக பிரித்து எடுத்திருக்கோம். வேறு எதுவுமே பண்ணல. அந்த HTML ஃபைல் தான் நம்மளோட டெம்ப்ளேட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? முன்னாடி என்ன பண்ணீங்க? views.py ஃபைலுக்கு போனீங்க. views.py ஃபைலில் போய் HTML கோடே எழுதுனீங்க. ஞாபகம் இருக்கா? ரிட்டன் HTTP ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்து HTTP ரெஸ்பான்ஸே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? அடுத்த ஸ்டெப் போட்டுமா? முன்னாடி என்ன பண்ணீங்க? உங்களோட views.py ஃபைலுக்கு போனீங்க. கரெக்டா? views.py ஃபைலுக்கு போய் அங்கே உங்களோட ரெக்வஸ்ட்டை வாங்கி அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் இருக்குல்ல HTTP ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுத்தீங்க. அதுக்காக இங்கே ஃப்ரம் ஜாங்கோ இந்த ஸ்டோரியெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்க. இப்போது நம்ம அப்படி HTTP ரெஸ்பான்ஸை நம்ம இங்கேருந்து கொடுக்கல. ஏன் HTTP ரெஸ்பான்ஸை கொடுக்கல? HTTP ரெஸ்பான்ஸாக நான் ஒரு HTML ஃபைலை சொல்கிறேன். அந்த HTML ஃபைல் தான் இனி என்னோட HTTP ரெஸ்பான்ஸ். நீங்கள் இனிமேல் இந்த பேஜ் வேணும்னு கேட்டு வந்தீங்கன்னா நான் அந்த பேஜை அந்த HTML பேஜை கை காமிச்சிருவேன். abc.htmlனு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன்ல, அதை கை காமிச்சிருவேன். அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்னா முன்னாடி கொடுத்த மாதிரி HTTP ரெஸ்பான்ஸ் நம்ம இங்கே கொடுக்க வேண்டாம். ரெண்டர் கொடுக்கணும். அதுதான் இங்கே ரெண்டர் டிஃபால்ட்டாக ரெண்டர் கொடுத்துருக்குது. எப்படி ரெண்டர்? இப்போ இதில் கொடுப்போமா? இப்போ டெஃபினிஷன் என்ன பேர் வச்சுக்கலாம்? abc.html இது பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாமா? டிஸ்பிளே அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாமா? டெஃபினிஷன் டிஸ்பிளே அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது. இந்த ரெக்வஸ்ட் வந்தால் நான் என்ன பண்ணணும்? இந்த ரெக்வஸ்ட் வந்தால் ரிட்டன் நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டர் பண்ண போகிறேன். ரெண்டர்னா போய் ப்ரெசென்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிறது அப்போ எதை ரெண்டரிங் பண்ணணும்? எனக்கு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு நான் என்னோட இது என்னங்க டெமோ ஆப்பா? டெமோ ஆப்பில் நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட டெமோ ஆப்பில் இருக்கிற abc.html ஃபைல். அதனால தான் டெமோ ஆப் /abc.html ஃபைல். இதை இந்த ரெக்வஸ்ட் யாரும் கேட்டு வந்தாங்கன்னா இந்த HTML ஃபைலை போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. அதான் ரெண்டரிங் அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதாங்க. முன்னாடி கொடுத்த மாதிரி HTTP ரெஸ்பான்ஸ் இல்லை. முன்னாடி நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணாமல் கொடுத்தோம். இப்போ அப்படி இல்லை. முடிஞ்சுதா? சரி, இப்போ views.py ஃபைலை மாற்றியாச்சு. settings.py ஃபைலில் போயிட்டு சரி இந்த முதல்ல உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள். இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை நான் கேட்க போகிறேன் உங்ககிட்ட. இப்போ இந்த கண்டென்ட்டை நம்மளோட
அப்ளிகேஷனில் நம்மளோட views.py ஃபைலில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உங்களோட பழைய ஹிஸ்ட்ரி தான் நான் திரும்ப கேட்க போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் படித்தது தான் திரும்ப கேட்க போகிறேன். settings.py ஃபைலுக்கு போனீங்க, அங்கே போய் உங்களோட டெமோ ஆப்பை ஆட் பண்ணீங்க, அங்கே போய் உங்களோட டெம்ப்ளேட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. டெம்ப்ளேட் இங்கே இருக்குது, ஓவர், ஸ்டெப் ஓவர். ஒரு HTML ஃபைலை ரெடி பண்ணிட்டீங்க, views.pyல அப்டேட் பண்ணிட்டீங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன ஃபைல்? என்ன ஃபைலை இப்போ நம்ம அப்டேட் பண்ணணும்? யாராவது சொல்கிறீங்களா? நீட் டு ஆட் இந்த URL. சூப்பர், எல்லாருமே அடிச்சு விட்டுங்க டக்குன்னு. சூப்பர், கரெக்டுங்க. அப்போ urls.py ஃபைல் இருக்கா? நம்ம urls.py ஃபைலை நல்லா பார்த்துக்கோங்க. அதை நமக்கு அப்ளிகேஷன் லெவல்லையும் பண்ண தெரியும், நேற்று பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் லெவல்லையும் பண்ண தெரியும். நீங்கள் இது ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லெவலில் பண்ணுறது நல்லது. இல்லை இப்போதைக்கு நான் அதை பின்னாடி பார்த்துக்கிடுறேன், இப்போதைக்கு நான் அந்த என்கிட்ட இருக்கிற urls.py ஃபைலே எடிட் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன், என்னோட urls.py ஃபைல் இப்போதைக்கு நான் ப்ராஜெக்ட் லெவல்லே பண்ணுறேன். இது அட்வைசபிள் இல்லைன்னாலும் சும்மா இப்போதைக்கு கற்றுக்கிடுறதுக்கு தானே அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணணும்? என்னோட URLs பேட்டர்னில் இனிமேல் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா, இப்போ நான் வந்து என்ன இதில் கொடுக்க போகிறேன்? ஏதாவது ஒன்று கொடுக்குமா? என்ன பேர் கொடுக்கலாம்? நேற்று என்ன செக்குன்னு கொடுத்தோமா, இன்னைக்கும் செக்குன்னு கொடுத்துக்கலாமா? செக் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா எதை டிஸ்பிளே பண்ணணும்? அதுக்கு முன்னாடி மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஃப்ரம் டெமோ ஆப் அதை கொடுக்கணும்ல. இம்போர்ட் வியூஸா? ஃப்ரம் டெமோ ஆப் இம்போர்ட் வியூஸ் கொடுத்துட்டேன். இப்போ செக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா என்னோட வியூஸில் இருக்கிற ஃபைல், அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னங்க? என்னோட வியூஸில் இருக்கிற டிஸ்பிளே, அதை கூப்பிடுங்க. இப்போ ஃப்ளோ எப்படி போகும்? இப்போ ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி போகும்? அப்ளிகேஷனை ரன் பண்ணுவீங்க, அப்ளிகேஷனை ரன் பண்ணிவிட்டு நீங்கள் 127.0.0.1:8000 அப்படின்னு கொடுத்து, நான் சும்மா அதோட ஃப்ளோ தான் சொல்கிறேன், சரியா? இந்த இடத்துல இப்போ நீங்கள் 127.0.1:8000/check அப்படின்னு கொடுப்பீங்க. அப்படி செக்குன்னு அங்கே ப்ரௌசரில் கொடுத்த உடனே இது நேராக URLs பேட்டர்னுக்கு போகும். URLs பேட்டர்னுக்கு வந்து views.display கூப்பிடும். views.display நேராக இங்கே போகும், views.displayக்கு போகும். views.displayக்கு போய் டிஸ்பிளே உன்னைய கூப்பிட்டுருக்காங்கப்பான்னு சொல்லும். உடனே டிஸ்பிளே வந்திருக்கீங்களா, யார் வந்தாலும் என்னை ரெண்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ரெக்வஸ்ட்டோட வந்தாலும் என்னோட ஃபோல்டர் டெமோ ஆப்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அந்த ஃபோல்டருக்குள்ள abc.html ஒன்று வச்சுருக்கேன், அதை டிஸ்பிளே பண்ணிருங்கன்னு சொன்னால் அந்த HTML கோடு இதுதான். இந்த கோடு அங்கே டிஸ்பிளே ஆயிடும். புரியுதா? வேலை முடிஞ்சது. அப்போ urls.py ஃபைலில் போயிட்டு இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். பண்ணிருங்களேன், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் என்ன? இதை பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன? ரன் சர்வர். சூப்பர், பண்ணிருங்க. சர்வர் ரன் பண்ணுங்க. python 3 manage.py ரன் சர்வர். பண்ணினவங்க அதை பண்ணிடுங்க. நானும் அதை பண்ணுறேன். ஏதாவது திட்டு தான் என்னன்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணணும்? இந்த எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சிட்டேன். எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா? டெமோ ஆப் views.display எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். views.pyல டெமோ ஆப் /abc டெமோ ஆப்புங்கிற நேமில் தானே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் இந்த இடத்துல. சரி, எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டெமோ ஆப் எங்கெங்கே இருக்குது? டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் டெமோ ஆப்பில் abc. சரி, அவ்வளோதான். இப்போ நான் கடைசி ஸ்டெப், என்னோட அப்ளிகேஷனை ரன் பண்ண வேண்டியதான். python 3 manage.py ஸ்பேஸ் ரன் சர்வர். ரன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு, இதை காப்பி பண்ணிட்டேன். எங்கே இருக்கா? இது போயிட்டு என்னங்க பேர் கொடுத்துருந்தோம்? செக்கா? அடடா, செக் தானே கொடுத்துருந்தோம். செப்பரேட் HTML ஃபைல் இஸ் டெம்ப்ளேட். இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்டுங்கிறது உங்களோட டைட்டிலாக வந்துருச்சா? உங்களோட பாடியில் செப்பரேட் HTML ஃபைல் இஸ் டெம்ப்ளேட்னு வந்துருச்சா? இந்த அவுட்புட் உங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சா? அவ்வளோதாங்க. எஸ், சரி. இந்த அவுட்புட் வந்த உடனே சொல்லுங்கள். ஒரு 5-6 பேராவது இந்த அவுட்புட் வந்துருச்சுன்னு சொல்லுங்கள்.
அடுத்து இந்த டெம்ப்ளேட்டில் என்னென்னலாம் பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டெம்ப்ளேட்ஸ் தனியாக, இப்போ நம்மளோட வியூஸ் டாட் பை ஃபைல் தனியாக, டெம்ப்ளேட்ஸ் தனியாக, எல்லாம் தனித்தனியாக கொண்டு போயிட்டோம். அப்போ நமக்கு இப்போ பைத்தானில் டெம்ப்ளேட்ஸ் ஜாங்கோவில் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ண தெரியுமா? தெரியும், அவ்வளோதாங்க. ஆனால் டெம்ப்ளேட் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன குழந்தை ஒரு HTML ஃபைலை டிசைன் பண்ணால் எப்படி பண்ணுமோ அதை விட கொஞ்சம் மோசமாக பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு H1 மட்டும் போட்டு. இது நல்லா இல்லை. சின்ன பசங்களே 5th 6th படிக்கிற பசங்களே பண்ணலாம், நம்மளோட HTML எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கரெக்டாக? இப்போ நான் பண்ணி வச்சிருக்கிறத விட டெம்ப்ளேட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் செக் டெமோ ஆப். டெமோ ஆப் நீங்கள் ஃபோல்டர் லொக்கேஷன் என்னங்கிறது தான் பார்க்கணும். செக்கில் என்ன கொடுத்துருக்கீங்க, சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருக்கும், ஃபோல்டரை தப்பான இடத்துல க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை எங்கே க்ரியேட் பண்ணீங்கிறது பாருங்கள். டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை நீங்கள் உங்களோட மெயின் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆன இடத்துல, ஏன்னா டெம்ப்ளேட்ஸ் டெமோன்னு நீங்கள் ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு டெம்ப்ளேட்ஸ் டெமோ இருக்குது, அங்கே போய் டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணல. அவுட்டர் ஃபோல்டர்லேயே நம்ம டெம்ப்ளேட்ஸ்ங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டோம். உங்களோட மேனேஜ் டாட் பை ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரும் இருக்குது. அப்படி உங்களுக்கும் இருக்கா? அதுக்குள்ளே டெமோ ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா? அதுக்குள்ளே abc.htmlனு ஒன்று இருக்கா? இது மூணையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். வேறு யாருக்கும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவும் இருக்கா? என்னடா ஃபாலோ பண்ணதில் ஏதாவது ஒரு இடத்துல லொக்கேஷன் மாற்றி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம், அந்த லொக்கேஷனில் நான் டெம்ப்ளேட் இல்லைன்னு எரர் காமிக்கும், அவ்வளோதான். டெம்ப்ளேட் இல்லைன்னு தான் சொல்லுது, டெமோ ஆப் /abc.htmlங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ ஏன் இல்லை? அப்போ ஏன் இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபோல்டர் எங்கே வச்சுருக்கீங்கிறது தான் பார்க்கணும். பாருங்க, சரியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் 2 யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு? ஒரு 5-6 பேருக்காவது அவுட்புட் வந்திருக்கா? 1 2 3 4 வந்திருக்கு. டன் ஒர்க்ஸ் நவ். சரிங்க. என்ன தப்பு பண்ணியிருந்தீங்க, இப்போ என்ன மாற்றிருக்கீங்க? சும்மா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது இந்த மாதிரி யாருக்கும் அவுட்புட் வராமல் இருக்காங்க. அப்போ நமக்கு டெம்ப்ளேட்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருச்சு. இப்போ டெம்ப்ளேட்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம என்ன தெரியுமா டிஸ்கஸ் பண்ணணும்? டெம்ப்ளேட் டேக்ஸ். HTML டேக்ஸ் படிக்கிறோம்ல, இதே மாதிரி டெம்ப்ளேட் டேக்ஸ் நம்ம படிக்கணும். அப்போ டெம்ப்ளேட் டேக்ஸ்னா என்னது, அதான் இப்போ டிஸ்கஷன். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து பைத்தானும் கிடையாது, HTMLும் கிடையாது. டெம்ப்ளேட் டேக்ஸ், HTML டேக்ஸ்னா இப்படி எழுதுறீங்கல்ல, இதுக்குள்ள தானே HTML இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க, இதான் HTML டேக்னு சொல்றது. HTML டேக் இல்லை, பைத்தான் கோடும் கிடையாது, இது டெம்ப்ளேட் டேக்ஸ். அப்போ டெம்ப்ளேட் டேக்ஸ்னா என்னங்க சொல்றீங்க? இப்போ நீங்களே பாருங்களேன், உங்களோட HTML ஃபைலில் இது ஒரு HTML, இப்போ நான் உங்களை சொல்லக்கூடாது, நான் தான் பண்ணி வச்சிருக்கிற வேலை. இது ஒரு HTML ஃபைலாங்க. உண்மையிலே ஒரு HTMLங்கிறது எப்படி டிசைன் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் மாற்றலாம், ஃபாண்ட் கலர் மாற்றலாம், ஃபாண்ட் ஆட் பண்ணலாம், ஃபாண்ட்டோட சைஸு, எவ்வளோ வேலை செய்யலாம். இமேஜ் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், கரெக்டா? அப்போ இந்த HTML ஃபைலுக்குள்ள என்னென்னலாம் டைனமிக் கண்டென்ட்டை கொண்டு போய் வைக்கலாம். நம்ம ப்ரீடிஃபைன்டாக ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது ஒன்று. ப்ரீடிஃபைன்டு கண்டென்ட் வேண்டாம். எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ இந்தியா ஆஸ்திரேலியான்னு ஒரு, இந்தியா இங்கிலாண்டா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, மேட்ச் நடக்கும்போது அங்கே என்ன ஸ்கோர் வருதோ அது இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி தானே வெப்சைட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நியூஸ் வெப்சைட்னா கரண்ட்டாக என்னென்ன நியூஸ் போய்கிட்டு இருக்கு அது வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே நம்ம பார்க்குறோம். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் லேட்டஸ்ட் நியூஸ் என்னங்கிறது வரணும். அது மாதிரி என்னோட HTML ஃபைலை நான் மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுக்கு தான் இந்த டெம்ப்ளேட் டேக் அப்படிங்கிறது பயன்படுது. அப்போ இந்த டெம்ப்ளேட் டேக்கை எங்கே கொண்டு போய் வைக்கணும்? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு சைடு வியூஸ் டாட் பை ஃபைல் வச்சுருக்கீங்க. இந்த வியூஸ் டாட் பைல இருந்து தானே நீங்கள் HTML ஃபைலை கால் பண்ணுறீங்க. அதில் சந்தேகம் இருந்தால் அப்படியே பேரலாக உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கோங்க. இந்த வியூஸ் டாட் பை ஃபைலில் இருந்து தான் நீங்கள் ABC அப்படிங்கிற HTML ஃபைலை கால் பண்ணுறீங்க, சரிதானே? இந்த ABCங்கிற HTML ஃபைலை கால் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு HTML ஃபைல், இது வந்து ஒரு HTML ஃபைல், சரிதானே?
இந்த HTML ஃபைலில் நம்ம என்ன பண்ணிடணும் தெரியுமா? நம்மளோட டேக்ஸ் டெம்ப்ளேட் டேக்ஸை கொண்டு போய் இங்கே வச்சிடணும். அப்போ டெம்ப்ளேட் டேக்ஸ்னா என்னது? அதை அடுத்து சொல்கிறேன். இந்த டெம்ப்ளேட் டேக்ஸை இங்கே கொண்டு போய் வச்சிட்டோன்னா, இப்போ நான் views.py ஃபைலில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். views.py ஃபைலில் நான் ஏதோ ஒரு டைனமிக் கண்டென்ட், இப்போ டைனமிக் கண்டென்ட்னா எப்படி எடுத்துக்கிட்டது? இப்போ நம்ம இன்னும் லோக்கல் சர்வரில் தானே பண்ணுறோம். ஈஸியானது என்ன தெரியுமா? டைனமிக் கண்டென்ட் நம்மளோட சிஸ்டமோட டேட் அண்ட் டைம். ஏன்னா அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னோட டைம் வந்து ஒவ்வொரு தடவை நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போதும் அப்போ என்ன நேரங்கிறத எனக்கு இந்த HTML ஃபைலில் காட்டுவீங்களா? இதான் கேள்வி. ரொம்ப ஈஸி. இப்போ அதை பண்ண போகிறோம் பாருங்க. ரொம்ப ஈஸி. என்ன கேட்குறோம்? நான் views.py ஃபைலில் ஒரு டைனமிக் கண்டென்ட்டை கொடுப்பேன். அந்த டைனமிக் கண்டென்ட்டையும் சேர்த்து நீங்கள் ரெண்டரிங் பண்ணுவீங்களா? abc.html ஃபைலில் ரெண்டரிங் பண்ணி காட்டுவீங்களா? இவ்வளோதான் கேள்வி. சரியா? போவோம். நமக்கு வேலை என்ன இருக்கு? நம்மளோட views.py ஃபைலுக்கு போயிடணும். இப்போ இந்த views.py ஃபைலில் ஏற்கனவே டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த டிஸ்பிளேட்டை நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம்? abc.html போகிறேன் இல்லை, நான் ஒரு கண்டென்ட் கொடுத்து விட்றேன், அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு abc.htmlட்ட அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். எப்படி? இந்த சிஸ்டம்ல இருந்து என்னோட சிஸ்டமோட டேட் அண்ட் டைம், அதுக்கப்புறம் இம்போர்ட் டேட் டைம் கொடுத்துக்கலாமா? இம்போர்ட் டேட் டைம் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ரெக்வஸ்ட்ல இன்னைக்கு டேட் என்னங்கிறது பார்க்க போகிறேன். ஏற்கனவே பண்ணோம்ல, டேட் டைம் டாட் நவ், இது நம்ம நேற்று பண்ணோம்ல, டேட் டைம் பார்க்குறது. இப்படியே எடுத்துக்கிட்டேன். மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், இந்த இடத்துல டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது. சரியா? டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா டேட் டிக்ஷனரி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். சரியா? டேட் டிக்ஷனரி. டேட் டிக்ஷனரியில் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க. டேட் டிக்ஷனரியில் ஃப்ளவர் பிரேசஸ் டிக்ஷனரியில் ஒரு கோலன் முடிச்சிடலாமா? டிக்ஷனரியை முடிச்சிடலாம். இப்போ எனக்கு டேட்டை கொண்டு போய் கொடுங்க. இதுதான் என்னோட வேல்யூ. இது என்னோட கீ, display_date. இதுதான் என்னோட கீ. சரியா? கீ வேல்யூ பேர் தானே டிக்ஷனரி. மறந்துடாதீங்க, இந்த இடத்துல நம்ம எப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் டேக்ஸை கொடுக்கும்போதும் டிக்ஷனரி ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ஆர்குமெண்ட் வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்கணும். சரியா? எதுக்கு அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா, இப்போ நான் இந்த கண்டென்ட்டை கொடுத்து விட்றேன். இந்த கண்டென்ட்டை எங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும்னா, இந்த கீயை HTML ஃபைலில் எங்கே வைக்கிறாங்களோ அங்கே இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பைத்தான் புரிஞ்சுக்கும். எப்படி தெரியுமா? இப்போ நான் வந்து ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கேன். அந்த டிக்ஷனரியில் டிஸ்பிளே டேட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் டேட்டுன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நீ ரெண்டர் பண்ணிடு. அப்போ ரெண்டர் பண்ணுற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? லைன் நம்பர் 8ல் இருக்குது. ரெண்டருங்கிறது லைன் நம்பர் 8ல் இருக்கா? இங்கே போயிட்டு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு தானே நீ abc.html டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்க. அப்படி abc.html டிஸ்பிளே பண்ணும்போது நான் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். சரியா? அந்த கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? அந்த கான்டெக்ஸ்ட் வந்து date_dict. இதையும் சேர்த்து கொண்டு போயிருப்பா. இந்த டிக்ஷனரியவும் சேர்த்து கொண்டு போயிரு. எங்கே கொண்டு போகணும்? இந்த டிக்ஷனரியில் இருக்கிற கண்டென்ட் எங்கே கொண்டு போகணும்? abc.html ஃபைலுக்கு கொண்டு போகணும். அப்போ abc.html ஃபைலில் போய் எடிட் பண்ணணும்ல. இப்போ வெறுமனே abc.html கால் பண்ணல. abc.html கால் பண்ணும்போது கூடவே ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. இந்த நான் டேட்டை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், எங்கே சார் வைக்கணும், எங்கே இந்த டேட்டை இறக்கி வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம abc.html ஃபைலுக்கு போய், ஓ நீங்கள் வந்து எனக்கு இந்த இடத்துல வச்சுருங்க, எந்த இடத்துல? இந்த இடத்துல வச்சுருங்க, இந்த இடத்துல வச்சுருங்க. அவ்வளோ. இந்த இடத்துல எதை வைக்கணும்? நீங்கள் அங்கேருந்து வரும்போது டிஸ்பிளே டேட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல, அதோட வேல்யூ இருக்குல்ல, அதை எனக்கு இங்கே வச்சிருங்க. அவ்வளோதான். இது புதுசு நமக்கு. அவ்வளோதான். இதை கொடுத்துட்டா போதுமானது. இதுதான் டெம்ப்ளேட் டேக்ஸ். டெம்ப்ளேட் டேக்ஸ் எதுக்காக? டைனமிக்காக என்னோட HTML ஃபைலில் ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும், ஸ்டாட்டிக்காக அப்படியே நான் ஏற்கனவே டிசைன் பண்ணதே இருக்கக்கூடாது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா நான் இப்படி டிஸ்பிளே மாதிரி, இப்போ டிஸ்பிளே டேட் கொடுத்துருக்கிற மாதிரி டெம்ப்ளேட் டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெம்ப்ளேட் டேக்ஸ்னு பேர். இதுக்கு சரியா? இது டெம்ப்ளேட் டேக்ஸ்னு பேர். இப்போ நான் இந்த டிஸ்பிளே இப்போ இந்த ஒரு லைன் தான் மாற்றிருக்கேன். அது போக views.pyல போயிட்டு இதெல்லாம் மாற்றிருக்கேன். நான் இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்களும் இதை பண்ணிடுறீங்களா? அவுட்புட் என்னன்னு பார்ப்போம்.
ஃபோல்டர் மூவ் டு த கரெக்ட் பாத். ஓகே. இப்போ abc.html ஃபைலில் போயிட்டு ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நான் சும்மா ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்பிளே டேட் அப்படிங்கிறத உங்களோட abc.html ஃபைலில் ஆட் பண்ணிடுங்க. இந்த 2 ஸ்டெப்பையும் முடிச்சு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம டேக்ஸை ஆட் பண்ணிட்டோம். இப்போ போய் அவுட்புட் பார்ப்போமா? அவுட்புட் ஆட் ஆயிடுச்சா? 9:39 AM. 9:39ங்கிறது இங்கிலாந்து டைம்னு நினைக்கிறேன். மீன் டைம்னா அவங்க டைம் தானா அப்படின்னு நினைக்கிறேன். ஒம்பது 40 ஆனோடனே பார்ப்போம். இப்போ அவுட்புட் பார்த்தாச்சு. இந்த அவுட்புட்டில் நமக்கு இந்த 9:39 February 16ங்கிற அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். 9:40 ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கும் அவுட்புட் வருதா பார்த்து சொல்லுங்க. அப்போ நமக்கு இப்போ டெம்ப்ளேட்ஸில் டேக்ஸ் ஆட் பண்ண தெரியுமா? ஹலோ. சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட்டு. நான் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை மட்டும் சொல்ல முடியுமா? அது சொல்லுங்க. செட்டிங் ஸ்டார்ட் பைல இம்போர்ட் ஓஎஸ் சொன்னீங்க. பேஸ் _DR2 எல்லாம் செட் பண்ணலாம் பண்ணிட்டேன். டெம்ப்ளேட் _DR கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து டெம்ப்ளேட்ஸ்க்கு ஈக்குவல் டுன்னு சொல்லி உள்ள நிறைய கொடுக்கறதுல ஒரு லைன் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னங்கிறது எனக்கு சொல்ல முடியல. இந்த 2 லைனை கொடுக்குறேன். இது அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணா போதும். ஓகே ஓகே. இது அப்படியே யூஸ் பண்ணுங்க, வந்துடும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ டேட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ண முடியுமா? வேற ஏதாவது டிஸ்பிளே பண்ண முடியாதா? views.pyலேருந்து வேற ஏதாவது கண்டென்ட் கொடுத்து விட முடியாதா? என்ன கண்டென்ட் வேணாலும் கொடுத்து விடலாம். உங்களோட views.py தான் பிஸ்னஸ் லாஜிக். அந்த பிஸ்னஸ் லாஜிக் நீங்கள் என்ன வேணாலும், HTMLங்கிறது தனி டெம்ப்ளேட். HTML ஃபைலுக்கு இந்த கண்டென்ட்டை போய் டிஸ்பிளே பண்ணுப்பா, இந்த கஸ்டமர் வந்தாருன்னா இதை டிஸ்பிளே பண்ணு. அப்போ இந்த டிஸ்பிளே டேட் அப்படிங்கிறதோட சேர்ந்து வேற என்னென்ன டேட்டாலாம் நான் கொடுத்து விடலாம். என்ன டேட்டா வேணாலும் கொடுத்து விடலாம். மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், அந்த கான்டெக்ஸ்ட்டை டிக்ஷனரியா அனுப்பணும். அவ்வளோதான் உங்களோட வேலை. இப்போ டிக்ஷனரியா அனுப்பணும்னா கண்டிப்பாக கீ வேல்யூ இருக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே கொடுக்குற கீக்கான வேல்யூ என்னங்கிறத அது போய் தேடும். நீங்கள் HTML ஃபைலில் கீ நேம் தான் கொடுப்பீங்க. அந்த கீக்கான ப்ரெசன்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை பிரிண்ட் பண்ணும் அது. அவ்வளோதான். இப்போ நான் சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்காக இப்போ நான் காமிக்கிறேனே. இப்போ நான் வந்து நேம் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேரை கொடுக்குறோன்னு வைங்களேன். அவ்வளோதான். இந்த நேமை நான் இப்போ பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த டிக்ஷனரியில், இப்போ என்கிட்ட இருக்கிற டிக்ஷனரியில் நீங்கள் ஒரே ஒரு கீ வேல்யூ தான் வச்சுருக்கீங்க. கமா கொடுத்து இன்னொரு கீ வேல்யூ கொடுக்கலாம்ல இந்த இடத்துல. இப்போது நேம் கோலன் அப்படின்னு கொடுத்து இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? நேம்னே வச்சுக்கலாமா? நேம் என்னன்னு வச்சுக்கிட்டுமா? நேம்னே வச்சுக்கிடுறேன். சரியா? இப்போ டிஸ்பிளே டேட்டுங்கிறது ஒன்று, நேம்ங்கிறது இப்போ நேம்னு வச்சுக்கலாமா? இல்லை எம்ப்ளாயி நேம்னு வச்சுக்கிடுறேன். எம்ப் நேம் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இந்த எம்ப் நேமை தான் இப்போ பாருங்க, இந்த நேம்ங்கிறது இங்கே இருக்கு. இந்த லைன் நம்பர் 7ல் இந்த நேம் இருக்கு. இந்த எம்ப் நேமை தான் நான் இங்கே கொண்டு போய் டிஸ்பிளே பண்ண போறேன். எப்படி? இதுக்கு கீழே எம்ப் நேம் அப்படின்னு கொடுத்துட்டா இப்போ எனக்கு டேட்டுக்கு கீழே இப்போ நான் கொடுத்துருக்கிற என்னோட பேரும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி எவ்வளோ கண்டென்ட்டை வேணாலும் நீங்கள் உங்களோட HTML ஃபைலுக்கு உங்களோட views.pyலேருந்து ரெண்டரிங் பண்ணலாம். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அது டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதோட ரிசல்ட்டை போய் பார்ப்போமா? என்னோட பேரும் சேர்ந்து வந்துருச்சா? இப்படி நீங்கள் கொடுக்கலாம். நீங்களும் பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இப்போ நான் வெறுமனே HTML ஃபைல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு CSS தெரியும், ஸ்டைல் வந்து நீங்கள் இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாராளமாக CSS ஃபைலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த HTML ஃபைலுக்குள்ளே நான் ஃபோக்கஸ் பண்ணலை. அதை நீங்கள் எந்த அளவு நீங்கள் படிச்சுக்கிடுறீங்களோ இல்லை எந்த அளவு உங்களுக்கு நீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு தனி ஏரியாவாக போயிட்டுருக்கோம் HTML படிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது. இப்போ பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே டேட் டிக்ஷனரி அனுப்பிச்சிருக்கீங்க. டேட் டிக்ஷனரியில் ஒரே ஒரு கீ வேல்யூ தான் வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு டிக்ஷனரியில் ஒரே ஒரு கீ வேல்யூ தான் இருக்குமா? நிறைய கீ வேல்யூ இருக்கும்ல. அப்போ நான் இன்னொரு கீ வேல்யூ அனுப்பலாமா?
இப்போ நீங்கள் ஏற்கனவே டேட் அனுப்பிச்சிருக்கீங்க, நான் ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புகிறேன், நேம் ஈக்குவல்ஸ் டு என்னோட பேரை கொடுத்துட்டு அந்த பேரை நான் இங்கே அனுப்புகிறேன். அப்போ இந்த நேம்ங்கிறது இந்த வேல்யூ. இங்கே நீங்கள் இந்த கொட்டேஷனில் கொடுக்குற எம்ப் நேம் அப்படிங்கிறது உங்களோட HTML ஃபைலில் நீங்கள் என்னவா ரெண்டர் பண்ணுறீங்க. இங்கே டெம்ப்ளேட் டேக்ஸ் கொடுக்குறீங்கல்ல, இந்த டெம்ப்ளேட் டேக்ஸில் நீங்கள் கொடுக்குற நேம் தான் இந்த எம்ப் நேம். சரி, இந்த எம்ப் நேம் அதை இங்கே கொடுத்துட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் வேலை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கான்டெக்ட்லாம் நீங்கள் ஏற்கனவே டேட் அனுப்பும் போதே அனுப்பியிருக்கீங்கல்ல, அப்போது இனிமேல் views.pyலேருந்து டைனமிக்காக உங்களுக்கு டேட்டாவை அனுப்ப தெரியுமா அப்படின்னு கேட்டால் அனுப்ப தெரியும். இதோட டிபியை கனெக்ட் பண்ணி டிபியிலேருந்து டேட்டாவை எடுத்து அதை HTML கொடுத்தா ப்ராஜெக்டே முடிஞ்சது நமக்கு. அடுத்து அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? டெம்ப்ளேட் டேக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி டைனமிக்காக என்னோட HTML ஃபைலை கொண்டு போகிறது. இப்போ நேற்று பண்ணதுக்கும் இன்னைக்கு பண்ணதுக்கும் என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், HTML ஃபைலையும் பைத்தான் ஃபைலையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கோம், அவ்வளோதான். தனித்தனியாக பிரிச்சுட்டு அதில் டைனமிக்காக கண்டென்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் HTML கண்டென்ட்டையும் ஆட் பண்ணலாம், HTML CSS கண்டென்ட்டையும் ஆட் பண்ணலாம். சரி, இப்போ பிஸ்னஸ் லாஜிக் இதில் எப்படி ஆட் பண்ணலாம்? views.pyல இப்போ ஆட் பண்ணி பார்ப்போமா? ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க. டேட் டைம் வச்சுருக்கீங்கல்ல, டேட்டை எடுங்க. இப்போ நான் இன்னைக்கு என்ன பார்த்தோம், அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு லாஜிக் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த இடத்துல டேட் எடுத்துட்டேன், டேட்டை எடுத்து அந்த டேட்லேருந்து டைம் எடுக்க போகிறேன். அந்த டைம் காலையிலையா இருந்தால் குட் மார்னிங் சொல்லுங்கள், ஸ்க்ரீனில் வந்து குட் மார்னிங்னு சொல்லுங்கள். ஒரு நியூஸ் போர்ட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன், குட் மார்னிங்னு சொல்லுங்கள். மத்தியானமாக இருந்தால் குட் ஆஃப்டர்நூன், சாயங்காலமாக இருந்தால் குட் ஈவினிங்னு சொல்லுங்கள். எப்படி பண்ணுறது? இதில் அந்த லாஜிக் எழுதிட வேண்டியதான். உங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் போட்டு நம்ம முன்னாடி பண்ணது ஞாபகம் இருக்கா? ஹவர்ஸ் மட்டும் தனியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணது. இப்போ இதில் வந்து ஃபுல்லாக இருக்குது, இந்த டேட்டில் எனக்கு ஃபுல்லாகவே இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமேனா இது எல்லாமே இருக்குது. February 16, 2021 9:44 AM இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த டேட்ல இருந்து அதை பிரித்து எடுக்க போகிறேன். எதை? நேரத்தை மட்டும் பிரித்து எடுத்துக்க போகிறேன். எப்படி? 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஈஸியான ஆப்ஷன் என்னது? அந்த டேட்டை எடுத்து அதுல இருந்து நீங்க இது டைமை மட்டும், அதாவது எந்த டைமை மட்டும் எடுக்கிறது? ஹவர்ஸ் மட்டும் எடுக்கிறது. %Hன்னு கொடுத்து அதை மட்டும் எடுக்கிறது. இதெல்லாம் தெரியலைனாலும் கவலைப்படாதீங்க, சும்மா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை இன்டிஜரா மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ அவர் அப்படின்னு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை இன்டிஜரா மாற்றிட்டேன். புரியுதா? இந்த கோடு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் பார்க்க மட்டும் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதை இன்டிஜரா மாற்றி வச்சுருக்கேன்ல, இந்த இன்டிஜரா மாற்றி வச்சுருக்கிறத எடுத்து சிம்பிள். இப்போ 9:44 ஏதோ காமிக்குது. இஃப் ஹவர்ஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கொடுக்குமா? லெஸ் தேன் 12 ஒரு சின்ன அப்டேட்டுங்க. என்ன பண்ணிக்கலாம், மேலே ஒரு மெசேஜ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது வச்சுக்கிறேன். டிஸ்பிளே மெசேஜ்னு வச்சுக்கலாமா? மெசேஜ்னே வச்சுக்கிறேன். இப்போ மெசேஜ் ஈக்குவல்ஸ் டு ஹாய் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். சரி, ஹாய்னு கொடுத்துக்கலாம் மெசேஜ். அப்படி 12க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் கூட மெசேஜ் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 12 கீழே இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோமா? 12க்கு கீழே இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோம். 12க்கு சும்மா நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? மெசேஜ் கூட கன்கார்டினேட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா மெசேஜ் கூட ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு குட் ஈவினிங்னு சொல்லுவோம். சரி, இதை ரெண்டரிங் பண்ணிடலாம்ல, இதே ரெண்டரிங் பண்ணலாம்ல, கரெக்ட் தானே? எம்ப்ளாயி நேம் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோமா? எம்ப்ளாயி நேம் கமா அங்கே போய் என்ன பேர் கொடுக்க போகிறோம்? டிஸ்பிளே மெசேஜ் கொடுப்போமா, இல்லை க்ரீட்டிங்ஸ்னு கொடுப்போம். க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அங்கே போய் க்ரீட்டிங்ஸ்னு பேர் வச்சுக்கலாம். இங்கே அந்த க்ரீட்டிங்ஸுக்கான மெசேஜ் வச்சுக்கலாம். இப்போ இந்த டேட் டிக்ஷனரி, முதல்ல டேட் மட்டும் கொடுத்தேன், அதனால் டேட் டிக்ஷனரின்னு பேர் வச்சேன். இப்போ டேட்டு கொடுத்தாச்சு, நேம் எம்ப்ளாயி நேம் கொடுத்தாச்சு, க்ரீட்டிங்ஸுக்கான மெசேஜ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 3 இதில் ஆட் பண்ணியாச்சுல.
கரெக்டா? இப்போ abc.html போய் எடிட் பண்ணணும்ல, என்ன பேர் கொடுக்கணும்? இந்த greetings. இந்த greetings போய் abc.html இந்த இடத்துல ஃப்ளவர் பிரேசஸ்ல greetingsனு ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் டைனமிக்கா அவுட்புட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடடா, எங்கேயோ திட்டிருச்சே. எங்க தப்பு வியூ பண்ணி ஃபைல்ல லைன் நம்பர் 9ல வந்து ஹெச்னு ஹவர்ஸ் மாத்தணும் நினைக்கிறேன். எங்க அந்த வியூ ஃபைல்ல கண்டிஷன்ல ஹவர்லெஸ் லைன் நம்பர் 9ல வந்து ஹவர்ஸ்னு கொடுக்கணும். ஹெச்னு கொடுத்துருக்கோம். ஹெச்என் கொடுத்துருக்கோமோ? கரெக்ட் கரெக்ட். அதனால தான் அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நல்ல பாயிண்ட். அவ்வளோதாங்க. ஹாய், குட் மார்னிங் வந்துருச்சா? அவ்வளோதாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி டைனமிக் கண்டென்ட்டை ஆட் பண்ணலாம். நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அவ்வளோதான். அப்போது எனக்கு ஸ்க்ரீனில், அதாவது என்னோட HTML ஃபைலில் டைனமிக்கான அவுட்புட்டையும் இப்போ எனக்கு கொண்டு போய் வைக்க தெரியும். நான் என்ன லாஜிக் சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி. நான் ரொம்ப சின்னதாக நமக்கு புரியணுங்கிறது அவர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ல. ஒரு பேங்க்குனா கஸ்டமர் எவ்வளோ மணி எடுக்கணும், வைக்கணும், இந்த மாதிரி என்ன பேஜ் டிஸ்பிளே பண்ணணும், மினிமம் எவ்வளோ கேஷ் வித்ட்ரா பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம், இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம்ல. இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னும் போக போக பாருங்க, இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஜாங்கோ. ஒரு வேலையே இருக்காது. டக்குன்னு இப்படி மாற்றுவோம் அப்படி மாற்றுவோம், ஒரு பெரிய ஸ்க்ரீனை கொண்டு வந்து நிறுத்திடுவோம். இதை முடிச்சுட்டு சொல்லுங்க. இப்போ நான் என்னென்ன மாற்றிருக்கேன், என்னோட views.py ஃபைலை மாற்றிருக்கேன், abc.html ஃபைலை மாற்றிருக்கேன். ஒன்றும் மாற்றலை. இந்த 3 லைன், இந்த 3ஐயும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ. இதோட சேர்ந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து டைனமிக்காக நமக்கு இங்கே மெசேஜ் இப்போ கொடுக்க தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் டைனமிக்கான மெசேஜை இங்கே டிஸ்பிளே பண்ண தெரிஞ்சிருச்சு. இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது? இப்போ பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சா நான் இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படி? அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ டெம்ப்ளேட்ஸ் தனியாக பிரித்தாங்கல்ல, அது மாதிரி இமேஜஸ் ஃபோல்டரையும் தனியாக பிரிச்சுருவாங்க. இப்போ ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னா, டிசைனிங் எல்லாம் தனியாக இருக்கும். அது பார்ப்போமா அடுத்து? உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னா, டிசைனிங் எல்லாம் தனியாக இருக்கும். டிசைனிங்னா டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் தனியாக இருக்கும், அதில் இமேஜஸ் ஃபோல்டர் தனியாக இருக்கும், சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ், நீங்கள் வந்து ஸ்டைல் ஷீட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது தனியாக இருக்கும். எதெல்லாம் அப்படி ப்ளக் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ, அந்த ப்ராஜெக்டில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்க. அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் நான் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது? சரியா? ஸோ அதுலேயும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். இப்போ பாருங்களேன், இப்போ நான் எங்கே போயிட்டேன், என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டேன், ஜாங்கோ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் டெமோக்கு போயிட்டேன். இப்போ டெம்ப்ளேட் டெமோக்கு போயிட்டு டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்களா? இப்போ இன்னொரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இங்கே ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இந்த ஸ்டாட்டிக்ங்கிற நேமில் உங்ககிட்ட இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபைல்ஸு, இமேஜஸ் எல்லாத்தையும் இது உள்ள வச்சுருவாங்க. அந்த ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். எங்கே உங்களோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் இருக்கோ, இல்லை எங்கே உங்களோட manage.py ஃபைல் இருக்கோ, அங்கே போய் ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள், இமேஜஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். சரியா? இந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது ஒரு இமேஜ் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். என்கிட்ட என்ன இமேஜ் இருக்கு? என்கிட்ட ஒரு திருவள்ளுவர் ஃபோட்டோ இருக்கு. நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். என்னோட இமேஜஸ் ஃபோல்டரில் நான் ஒரு திருவள்ளுவர் ஃபோட்டோ, ஏதோ ஒரு ஜேபெக்கோ பிஎன்ஜி ஏதோ ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க. சரியா? உங்ககிட்ட இல்லைன்னா நான் இந்த ஃபைல் வேணால் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஒரு இமேஜ் ஃபைல் ஏதாவது உங்கள் சிஸ்டமில் ஏதாவது ஒரு இமேஜ் ஃபைல் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் ஃபைலை நான் என்னோட டிஸ்பிளேல கொண்டு வர்றது எப்படி? ரொம்ப ஈஸி தான். தனித்தனியாக வச்சிருக்கிறத எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ முதல்ல இங்கே வச்சுக்கிட்டேன்னா, இப்போ இப்போ ஒரு பாஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல இப்போ இமேஜ் ஃபைலை இங்கே வச்சுட்டேன். அடுத்து நான் செய்ய வேண்டிய வேலையா என்ன இருக்கும்? உங்களோட ரஃப் கெஸ் என்ன? அடுத்து நீங்கள் இதை தான் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களா? கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. settings.py உனக்கு இதை விட்டா வேற என்ன தெரியும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். வெரி நைஸ் இளங்கோவன். நீ என்னப்பா பண்ணுவ? திரும்ப settings.pyக்கு போயிட்டு அதை தானே பண்ணுவ. கரெக்ட், சூப்பர். இப்போ நீங்க இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க HTML ஃபைல் ஒன்று ஆட் பண்ணீங்க. HTML ஃபைல் ஒன்று ஆட் பண்ணிட்டு அந்த HTML ஃபைல டெம்ப்ளேட் எங்க இருக்குன்னு போய் சொன்னீங்களா? செட்டிங்ஸ்ட போய் நீங்க முதல்ல அப்ளிகேஷன் எங்க இருக்குன்னு செட்டிங்ஸ்ல போய் சொன்னீங்க. அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ் தனியா கொண்டு போனோடனே டெம்ப்ளேட்ஸ் எங்க இருக்குன்னு போய் சொன்னீங்களா? settings.pyல போய் சொன்னீங்களா? ஒருவேளை ஞாபகம் இல்லைன்னா பாத்துக்கோங்க. இந்த இப்படி டெம்ப்ளேட் DIRனு ஒன்று போய் சொன்னோமா? கரெக்டா? இந்த டெம்ப்ளேட் DIRங்கிறத நம்ம போய் சொன்னோமா? அந்த டெம்ப்ளேட் DIR சொன்ன மாதிரியே இந்த settings.pyல போயிட்டு ஸ்டாட்டிக் DIR எங்க இருக்குன்னு சொல்லணும். ஸ்டாட்டிக் DIRனா எது? என்னோட இந்த இமேஜ் ஃபோல்டர் எங்க இருக்குன்னு சொல்லணும். அவ்வளவுதான். அதை சொல்லிட்டா முடிஞ்சது. அப்ப இமேஜ் ஃபோல்டர் எங்க இருக்கு? டெம்ப்ளேட் ஃபோல்டர் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கு. டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் எங்க இருக்கோ அங்கதான் ஸ்டாட்டிக் இருக்கு. கரெக்டா? அந்த ஸ்டாட்டிக் உள்ளதான் இமேஜஸ் இருக்கு. ரைட்? அந்த இடத்துல தானே இருக்கு. அதை போய் நான் சொல்ல போறேன் என்னோட settings.pyல. அப்ப நான் எப்படி சொல்றது? இதை இங்க போய்க்க போறேன். ஸ்டாட்டிக் DIR, ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் DIR கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க ஸ்டாட்டிக், இந்த பேஜோட ஸ்டாட்டிக் URLன்னு ஒன்று இருக்கும். அதுலயே இந்த இப்ப பாருங்களேன், ஹவு டு, உங்களுக்கு இப்ப நான் சொல்றது இந்த பாயிண்ட்டை தான் சொல்றேன். ஒருவேளை நான் சொல்றது புரியல, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க யாராவது இந்த செஷனுக்கு அப்புறம் நினைச்சீங்கன்னா இதுலயே லிங்க் இருக்கு. இந்த லிங்க்குக்கே நீங்க போய் பார்த்துக்கலாம் எப்படி ஒரு ஸ்டாட்டிக் ஃபைலை ஆட் பண்றது அப்படிங்கிறது. அந்த டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணா போதும். அவ்வளவுதான் வேலை. சரியா? இந்த டாக்குமெண்ட்டை தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? என்னோட டெம்ப்ளேட் DIRக்கு போயிட்டேன். டெம்ப்ளேட் DIRக்கு போயிட்டு இங்க ஸ்டாட்டிக் DIR, ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் DIR, ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் DIRோட லொகேஷன் எது? அதே டெம்ப்ளேட்ஸ் இருக்கிற அதே லொகேஷன் தானே. அப்படியே os.path.join base dirன்னு கொடுத்துட்டு நீங்க டெம்ப்ளேட் ஃபோல்டருக்கு போயிட்டீங்க. நான் ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்கு போறேன். அவ்வளவுதானே. ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துக்க போறேன். அவ்வளவுதான். ஸ்டாட்டிக்னு கொடுத்தாச்சு. இப்போ என்னோட ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் DIR ரெடி. கரெக்டா? என்னோட ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் DIR ரெடி. இது இப்போ பார்க்கலாமா இல்லை நாளைக்கு பார்ப்போமா? ஒருவேளை இது ஓவர்லோடா சொல்றீங்கன்னா நாளைக்கு பார்ப்போம். அப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் DIR கொஞ்சம் ஹோல்ட் பண்றேன். நம்ம நாளைக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த ஃபைல்ல இப்போ நம்ம என்ன டெம்ப்ளேட் டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமா, இதுல ஒரு இமேஜை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து பார்க்கணும். நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப், உங்க மிஷின்ல SQLite 3 அப்படி இல்லைன்னா DB browser for SQLite 3 அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இருக்கும். பைத்தானே வந்து SQLite 3யோட டிஃபால்ட்டா வரும். DB browser for இந்த SQLite 3 DB browser இருக்கா, இது உங்க மிஷின்ல இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை முடிச்சுட்டு DB மாடல்ஸ் இதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். SQLitebrowser.org இருக்கா அதுல. சரியா? சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னா இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம்.